ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கில் யூனிட் 1ல் பாப்புலேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ பாப்புலேஷனில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னா, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், ஜியோமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இப்போது நமக்கு 16 மார்க் வந்துட்டு ஏதாவது 2 மெத்தட் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 3 மெத்தடுமே கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தடுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்னென்ன மெத்தட்னா, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், ஜியோமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் அண்ட் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். The population of town as per path census recorded are given below for the year 1951 to 2001. Forecast the population in the year 2026 and 2041 respectively using the following method. Number 1 arithmetical increase method, number 2 geometric increase method, number 3 incremental increase method. நமக்கு இந்த ப்ராப்ளமில் கிவன் டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க, இயரும் கொடுத்துட்டாங்க, அதோடைய பாப்புலேஷனும் கொடுத்துட்டாங்க. சென்சஸ் இயர் நம்ம பார்க்கலாம். கொடுத்துருக்க கொஷினில் 1951 to 2001 கொடுத்துருக்காங்க. 1951, 1961, 1971, 1981 and 2001 அதோடைய நியர்பை பாப்புலேஷனும் கொடுத்துறாங்க. 1951 எவ்வளோ இருக்குன்னா 44,487. 1961 62,356 and 1971 78,538. 1981 இயரில் 98,561 and 2001 1,33,582. இப்போ என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்க இயருக்கு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்தெந்த இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 and 2041 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். 3 மெத்தடுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் மட்டும்தான். அந்த சிம்பிள் ஈக்குவேஷனை நம்ம டேரக்ட் மைனஸ் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட், ஜியோமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்பர் 1 என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, Pn = P0 + n × x bar. அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, Pn = P0 + n × x bar. P0ங்கிறது பாப்புலேஷன் அட் ப்ரெசன்ட், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிகாடஸ், x bar = மீன். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 மெத்தடுக்குமே டேப்லர் காலம் போட்டு தான் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவிலே இயர் கொடுத்துட்டாங்க, கொஷின்லேயே பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இப்போ ப்ராப்ளம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இயர் கொடுத்துப்போம், அடுத்து பாப்புலேஷன் கொடுத்துப்போம், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். அரித்மெட்டிக் திரும்பவும் சொல்கிறேன், அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட்னா என்ன ஃபார்முலானா, Pn = P0 + n × x bar. இதில் இயர் போட்டுப்போம், பாப்புலேஷன் கொடுப்போம். இயருங்கிறது நமக்கு என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க, 1951 44,487, 1961 62,236, 1971 78,538, 1981 98,561, 2001 1,33,582. இது எல்லாமே என்னென்னா நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் கொடுத்தது. அடுத்தது இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒனுக்கு போட மாட்டோம். சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் ஒனுக்கு எப்படி போய்ப்போனா, இந்த 62,236 மைனஸ் 44,487 இதை ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 17,749. ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு நம்ம எதுவும் போட மாட்டோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனையும் ஃபஸ்ட்டு பாப்புலேஷனையும் மைனஸ் பண்ணும். அப்படி என்ன மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு 17,749 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 78,538 மைனஸ் 62,236 இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 16,302 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 98,561 மைனஸ் 78,538 இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20,023 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 1,33,532 இதையும் 98,561 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 35,021 கிடைக்கும். ஓகேங்களா? இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே இயரையும் பாப்புலேஷனும் நமக்கு கிவன் டேட்டாலே கொடுத்துருப்பாங்க. இந்த 62,000 இதையும் மைனஸ் பண்ணி இங்கே கூட ஃபஸ்ட் ஒன் போட மாட்டோம், செகண்ட் ஒன் போடுவோம். திருப்பி தேர்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். திரும்பி ஃபோர்த் ஒன் மைனஸ் தேர்ட் ஒன் மைனஸ் பண்ணோம்னா இது கிடைக்கும். லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் மைனஸ்
ஃபோர்த் ஒன் மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா 89,095 கிடைக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே நமக்கு கொஷினில் கிவன் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க. இது இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். இது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிப்போம்னா நமக்கு கொடுத்துருக்காங்க வேல்யூ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த வேல்யூ எல்லாமே ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 5. அதை 5 கண்டோம்னா நமக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடும். எப்படி இங்கே 5 வந்துச்சுன்னா நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா நமக்கு இத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம டிவைட் பை 5 போட்டுக்கணும். இதை கண்டுபிடிச்சா இது கிடைக்கும். நமக்கு என்னென்ன இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் P0 ஈக்குவல் டு 2026 2001 to 2026. நமக்கு இந்த லாஸ்ட்டாக எந்த இயர் கொடுத்துருக்காங்க கொஷினில் 2001 கொடுத்துருக்காங்க. இந்த 2001லேருந்து 2026 கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இயர் இருக்குன்னா 25 இயர்ஸ் இருக்குது. நமக்கு 1 decades ஈக்குவல் டு 10 இயர்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 2.5. இப்போ ஒரு டெக்கார்ட்ஸுங்கிறத நம்ம எத்தனை சொல்லியிருக்கோம்னா 10 இயர்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது 25 இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு 20 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியும் 1 decades ஈக்குவல் டு 10 இயர்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 2 வரும். இங்கே நமக்கு 25 இயர்ஸுங்கிறதுனால நமக்கு என்னங்கிறது என்ன இருக்குன்னா 2.5 இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் பாப்புலேஷனுக்கு என்ன ஃபார்முலா, Pn ஈக்குவல் டு P0 ப்ளஸ் n இன்ட்டு எக்ஸ் பார். P0ங்கிறது நமக்கு என்னென்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த இயர். லாஸ்ட்டாக நமக்கு கொஷினில் எந்த இயரோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக நமக்கு 2000 இருக்குது. அதோடைய 2001 அதோடைய பாப்புலேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா இதுக்கப்புறம் தான் 2001 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 2026 எவ்வளோ 2041 எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு எந்த வருஷம் வரைக்கும் இருக்குன்னா 2001ல் 1,33,582 வரைக்கும் தெரியும். இதை வச்சு தான் நம்ம பாப்புலேஷன் 2026 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், பாப்புலேஷன் 2041 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாப்புலேஷன் 2026 P0ங்கிறது நமக்கு லாஸ்ட் இயர் என்ன 1,33,582 ப்ளஸ் 2.5. இந்த 2.5 எங்கே வந்துச்சுன்னா நமக்கு எந்த இயர் நமக்கு 2000 லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது 2001. நம்ம எந்த இயருக்கு கண்டுபிடிக்கிறோம் 2026. இதுலேருந்து எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 25 இயர்ஸ். இதுதான். அப்போ நமக்கு டிகார்ட்ஸ் 1 decades ஈக்குவல் டு 10 இயர்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 2.5. இதுதான் இந்த 2.5. அடுத்தது எக்ஸ் பார். எக்ஸ் பார்ங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் எக்ஸ் பார். இது எல்லாமே போட்டோம்னா 1,78,000 17,81,295 நமக்கு கிடைக்குது. இது எப்போ கிடைக்குதுன்னா பாப்புலேஷன் 226 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாப்புலேஷன் 2041 to 2041 எவ்வளோ இருக்குன்னா 40 இயர்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் 1 decades ஈக்குவல் டு 10 இயர்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 2.5. அப்போ 4 decades ஈக்குவல் டு 40 இயர்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 4. அதே மாதிரி அரித்மேட்டிக்கல் இன்க்ரீஸ் பாப்புலேஷனுக்கு என்ன ஃபார்முலா, Pn ஈக்குவல் டு P0 ப்ளஸ் n இன்ட்டு எக்ஸ் பார். அதே சேம் ப்ரொசீஜர் தான். P0 in 2041ல் 1,33,582 ப்ளஸ் 4 இன்ட்டு நமக்கு எக்ஸ் பார் தெரியும் 17,819. அதை போட்டோம்னா நமக்கு என்ன கண்டுபிடி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ தான். இது இன்கேஸ் P0 ஈக்குவல் டு P0 in 2051 அப்படின்னாலும் இதே சேம் ஃபார்முலா. இவ்வளோ தான் அரித்மேட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு அதே மாதிரி இயர் நமக்கு தெரியும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் வந்துட்டு அரித்மேட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் போடுவீங்க. அடுத்தது இதில் இன்னொன்று என்ன அடிஷ்னலாக சேர்த்துப்பீங்கன்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் போடு. இது எந்த மெத்தடுனா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு அரித்மேட்டிக்கல் இன்க்ரீஸ் பாப்புலேஷனுக்கு இயர் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, பாப்புலேஷன் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் மட்டும் இன்க்ரிமெண்டல் மெத்தடில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதே நமக்கு ஏற்கனவே கொடுத்ததான் 951 44,487 961 236 931 17,538 981 95 2000 1,33,582. இது எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனில் அரித்மேட்டிக்கல் மெத்தடில் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இதையும் மைனஸ் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் இந்த ஆன்சர் கிடைக்கும். தென் ஃபோர்த் ஒன் மைனஸ் தேர்ட் ஒன் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் கிடைக்கும். தென் ஃபிஃப்த் ஒன் மைனஸ் ஃபோர்த் ஒன் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இதில் ஃபஸ்ட் ஒன் வராது, இங்கிட்ட அதே மாதிரி செகண்ட் ஒன் வராது. அடுத்தது தேர்ட் ஒன் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா